இந்த பதிகத்துக்கு பாவநாச திருப்பதிகம் என்று பெயர். ஏன் பாவநாச திருப்பதிகம் அப்படின்னா, இந்த பொது பதிகங்களுக்கு பேர் நமக்கு வைத்திருக்கிறாங்க. அது அந்த பதிகத்தினுடைய தொடக்கமோ அல்லது முடிவிலோ இருக்கக்கூடிய அந்த பயனை சொல்லக்கூடியத அந்த அதை பொறுத்து இந்த பதிகத்துக்கு பெயர். இப்ப இந்த பதிகத்தினுடைய நிறைவா பார்த்தீங்கன்னா, சிந்தை வெள்ள புனலாட்டி செஞ்சொல் மாலை அடி சேர்த்தி எந்தை பெம்மான் என் எம்மான் என்பார் பாவ நாசமே. அதனால இந்த பதிகத்துக்கு என்ன பேரு? பாவநாச திருப்பதிகம் என்று பெயர். திருப்புகலூர்ல அப்பர் சாமிகள் தன்னுடைய வாழ்வின் நிறைவு காலத்தில் தங்கியிருந்து பல காலங்க தொண்டு செய்தார் திருப்புகலூர்ல. அப்படி தொண்டு செய்து வரக்கூடிய காலத்தில் அருளியதுதான் இந்த பதிகம். இந்த பதிகத்துக்கு பண் பழம் பஞ்சுரம் என்ற பண். அருமையா இந்த பதிகத்துல தலங்களை எல்லாம் குறிப்பிட்டு பெருமானை வைத்தேன் மறவேன் நிறைந்தது என்று அந்த அனுபவத்தை பாடியிருக்கிறார். பாருங்க, பற்றற்றார் சேர் பழம் பதிகை பாசூர் நிலாய பவளத்தை சிற்றம்பலத்தின் திகழ்கனியை தீண்டற்கரிய திருவுருவை வெற்றி ஊரில் விரிசுடரை விமலர்கோனை திரை சூழ்ந்த ஒற்றியூர் எம் உத்தமனை உள்ளத்துள்ளே வைத்தேனே. பற்று பற்று அற்றார். பற்றுனா என்ன? பாசப்பற்று அற்றவர்கள் அர்த்தம். பற்று இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது. அப்ப பற்று என்பது வேணும். எந்த பற்று வேணும் அப்படின்னா சிவப்பற்று வேணும். எது தேவையில்லாதது? பாசப்பற்று தேவையில்லாத உயிருக்கு. பாசப்பற்றை நீங்கி சிவப்பற்றை சேர்ந்தவர்கள், சிவப்பற்றுடையவர்கள் சேரக்கூடிய பழம்பதி பழமையாகிய தலங்கள், அந்த தலங்களில் பதியாக இருப்பவன் சிவபெருமான். அருமையா சொல்றார். சிவப்பற்று பாசப்பற்றை நீக்கி சிவப்பற்று உடையவர்கள் சேரக்கூடிய பழமையான பதிகளில் எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமான், நிகழும் பெருமான் பழம்பதியை பாசூர். பழம்பதி பதி அப்படின்னா உயிர்களுக்கு தலைவன், பசுபதி என்று அர்த்தம். பாசூர் நிலாய பவளம், பாசூர் என்று சொல்லக்கூடிய தலத்தில் நிலவி இருக்கக்கூடிய பவளம் போன்றவன். சிற்றம்பலத்தியம் திகழ்கனியை கணினார். சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமான் நடராஜ பெருமான் என்னன்னு பாடுறார் அப்பர் சாமி? கணினார். நம்முடைய பெருமக்கள் பாடியிருக்கிறாங்க. நமச்சிவாய கணின்னு பாடியிருக்கிறாங்க. நமச்சிவாய பழம்னு திருமந்திரத்துல பாடியிருக்கிறார். அப்பர் சாமி பாடுறாரு, சிற்றம்பலத்தில் திகழக்கூடிய பழம் தீண்டற்கு அரிய திருவுரு. அவனுடைய திருமேனி தீண்டா திருமேனி, யாராலையும் தொட முடியாத திருமேனி. ஏன் நாம நினைக்கிற மாதிரி என்னங்க தொட முடியாதுங்கிறீங்க? நான் கூட தான் காலையில பூவெல்லாம் போட்டேன், நான் தான் சாமிக்கு காலையில் ஆடையெல்லாம் கட்டினேன் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அந்த அர்த்தம் இல்ல. பெருமானுக்கு திருமேனி என்பது அவன் அருள் தான். அவனுடைய அந்த அருளாகிய திருமேனி என்பது யாராலையும் அணுகி நாம தொட்டு பார்க்கலாம் முடியாது. அது அணுகிறதுக்கு இயலாதவன். அவ்வளவு உயரத்தில் இருப்பவன், பரம்பொருளாக இருப்பவன், தீண்டற்கு அரிய திருவுருவாக இருப்பவன். அந்த பெருமானை உணரதான் முடியும். வெற்றி ஊரில் விரிசுடரை. வெற்றி ஊர் அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய அப்பர் சாமியினுடைய சேத்திர கோவிலே பாடியிருப்பார். கஞ்சனூர் கஞ்சாறு பஞ்சாக்கையும் அப்படிங்கிற அப்படி வரிசையில் அடுத்தது வெற்றியூர் விரிசு அப்படின்னு பாடியிருப்பார். இந்த அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய தலமாக கருதலாம். கஞ்சனூர் கஞ்சாறு பஞ்சாக்கை அப்படின்னு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தலம் வெற்றியூர். விரிசுடரை, விரிந்திருக்கக்கூடிய சுடர். அது என்னங்க விரிசுடர் அப்படின்னா, அந்த எல்லா அண்டங்களுக்கும் ஒளி தரக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். விரிந்த சுடர். விமலர் கோன், மலம் நீங்கியவர்களுக்கு தலைவன்.
திரை சூழ்ந்த, திரைனா கடல், கடல் சூழ்ந்த ஒற்றியூர். ஒற்றியூர்னா அந்த கடற்கரையோரத்தில் இருக்கிற தலம். படம்பக்கநாத பெருமாள். அப்படிப்பட்ட உத்தமனை, பழம்பதியில் எழுந்தருளும் உத்தமனை, பாசூரில் பவளமாக இருக்கக்கூடிய உத்தமனை, சிற்றம்பலத்தில் திகழ்கனியாக இருக்கக்கூடிய உத்தமனை, தீண்டா திருமேனியுடைய உத்தமனை, வெற்றி ஊரில் விரிந்த சுடராயிருக்கக்கூடிய உத்தமனை, விமலர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய உத்தமனை, கடல் சூழ்ந்த திருவொற்றியூரில் உரையக்கூடிய எம் உத்தமனை உள்ளத்துள்ளே வைத்தேன் அப்படின்னார். அவனை எங்க வச்சேன்? என் உள்ள நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேனார் பாருங்க. அதுதான் இங்க சொல்றார், உள்ளத்து உள்ளே வைத்தேனே. அடுத்த பாடல் சொல்றார், ஆனைக்காவில் அணங்கினை, ஆரூர் நிலாய அம்மானை, காணப்பேரூர் கட்டியை, காணூர் முளைத்த கரும்பினை. காணப்பேருக்கு 3 சுழி இருக்குது, 2 சுழி போட்டுக்கணும், அது அச்சுப்பிழை. காணப்பேரூர் காளையார் கோயில். வானப்பேரார் வந்தேத்தும் வாய்மூர் வாழும் வளம்புரியை, மானக்கையிலை மழகளிற்றை மதியை சுடரை மறவேனேனர். ஆனைக்காவில் அணங்குனர். அணங்குனா பெண்ணுன்னு அர்த்தம். இங்க ஆனைக்காவில் அணங்குனா அகிலாண்டேஸ்வரி. இப்ப ஆனைக்காவில அகிலாண்டேஸ்வரியாக இருப்பவன். இப்ப அம்மைங்கிறது யாரு? அவனுடைய அருள் தான். சொல்றாரு, ஆனைக்காவில் அகிலாண்ட நாயகியாக இருப்பவன். ஆரூர் நிலாயம்மான், திருவாரூரிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்மான் என்னுடைய தலைவன். காணப்பேரூர் காளையார் கோயிலில் கட்டி, கட்டினா கரும்பு கட்டி, வெள்ளம்னு சொல்லுவோம்ல. காணூர் முளைத்த கரும்பு, முக்கனுடைய கரும்பு போல. காணூர்ல முளைத்திருக்கக்கூடிய கரும்புனா சிவபெருமான கரும்புன்னு இருக்கிறார். காணூருங்கிற தலத்தில் முளைத்தனா எழுந்தருளி இருக்கக்கூடிய கரும்பு அப்படின்னா சிவபெருமான். 3 கண்ணுடைய கரும்பு. முந்தித்தானே முளைத்தான்னு பாடுறார். இறைவன் முளைத்து எழுந்த மூர்த்திங்கிறது சுயம்புன்னு சொல்லுவோம். பெருமானுக்கு நாம திருமேனி கல்லினால் செய்யாம தானா பெருமான் முளைத்து எழுந்த சுயம்பு மூர்த்தியை நம்ம முளைத்தெழுந்த மூர்த்தின்னு சொல்லுவோம். அப்படி நமக்கு பல தலங்கள் இருக்குது. சுவாமி சுயம்புவாக இருக்கிறது. காணூரில் முளைத்த கரும்பு, வான பேரார் வந்தேத்தும். இப்ப வானத்திலிருந்து பேராதவர்கள், வானுலகத்திலிருந்து ஒரு காலம் அங்கிருந்து பெயர்ந்து, அப்படின்னா அங்கிருந்து வராதவங்களாம் கூட உன் அருளை பெறுவதற்காக வானுலகத்திலிருந்து பெயர்ந்து இம்மண்ணுலகத்தில் வந்துதான் உன்னை ஏற்றி அருள் பெற வேண்டும். தேவர்கள் அருள் பெறணும்னா எங்க வரணும்? அப்படியே மேல கைலாயத்துக்கு போய் அருள் பெறணும்னா அங்கெல்லாம் அனுமதி கிடையாது அவங்களுக்கு. ஏதாவது அபிஷியலா இருக்கிற பணி, உனக்கு கொடுத்த பணியில ஏதாவது சந்தேகம் ஏதாவது அப்படின்னா சாமி போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கலாம். யாரு? பிரம்மா, திருமால் எல்லாம். ஆனா சாமி வணங்குறதுக்கு, பூசை பண்றதுக்கு, வழிபாடு பண்றதுக்குலாம் அங்க போறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது. எங்க வரணும்? நீங்க ஒவ்வொரு தலபுராணத்திலையும் பாத்தீங்கன்னா தெரியும். இந்திரன் பூசை பண்ணது, சீர்காழியில பிரமாபுரம்னு பேரு. பிரம்மன் முனைநாள் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்தன பாடுறார். இந்திரன் திருமால், திருமால் வந்து வணங்கினார் வீழிமலலை அப்படிலாம் பாக்குறோம். அப்ப அதான் சொன்னார், வானப்பேரார், வானத்தில் இருந்து பேராதவர்கள் கூட பேர்ந்து வந்து உன்னை ஏத்தக்கூடிய வாய்மூர் வாழும் வளம்புரி. சங்கில சிறப்புடையது, உயர்வு பெற்றதும் தூய்மையுடையதுமாகிய சங்கில அந்த வளம்புரி என்பது. அதான் சொன்னாரு, அந்த உயர்வும் சிறப்பும் தூய்மையும் உடைய பெருமான் அத வளம்புரினார். வளம்புரி, கரும்பு, கட்டி எல்லாமே சிவபெருமானை குறிக்கும். அது அப்படி பாடி இருக்கிறார் அப்பர் பெருமான். மானக்கையிலை, மானம்னா பெருமைன்னு அர்த்தம். பெருமையுடைய கையிலையில் இளமையான களிறு போல வீற்றிருக்கக்கூடிய பெருமானே, மதியே சுடரே உன்னை மறவேன். மதீனா சந்திரன், சுடர்னா ஞாயிறு நெருப்பு, 3 இருக்குது. முக்கன். திருவெண்காட்டு போனீங்கன்னா முக்குளம் நன்குடையானும் முக்கனுடைய இறைவன் பாடினார். இப்ப இறைவனுடைய 3 கண், நெருப்பு நெத்திக்கண்,
அப்புறம் வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். அப்ப இறைவனுடைய 3 கண்ணு தான் ஒளி கொடுக்குது, தான் சுடர்னர். அந்த சுடரை நான் மறக்க மாட்டேன். ஞாயிறு, திங்கள், தீ, சூரியன், சந்திரன், நெருப்பு, இவற்றெல்லாம் இருக்கிறது சிவம். எங்க சொல்லியிருக்கிறார்? மணிவாசகர் சொல்றார், மண்ணினில் திண்மை வைத்தோன், அருக்கனில் சோதி அமைத்தோன், திந்திரள் தீயில் வெம்மை செய்தோன், மதியில் தன்மை வைத்தோன். சந்திரனில் அந்த குளிர்ச்சி பொருந்திய ஒளி சிவபெருமான் வச்சிருக்கிறார். அருக்கன் சூரியன், சூரியன்ல ஒளி இருக்குதே சோதி, சிவபெருமான் தான் வச்சிருக்கிறார். அதுபோல நெருப்பில் வெம்மை, அது ஒளி, அதையும் சிவபெருமான் தான் வச்சிருக்கிறார். அருக்கனில் சோதி அமைத்தோன், திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன், திந்திரள் தீயில் வெம்மை செய்தோன். மணிவாசகர் திருவாசகத்தில் பாடியிருக்கிறார். அததான் இங்க சொன்னாரு, பெருமானே உன்னை மறக்க மாட்டேன், உள்ளத்தில் வைச்சிட்டேன், உன்னை நான் இனமே மறக்க மாட்டேன். 3வது பாட்டு, மதியம் கண்ணி ஆயிற்றை மயக்கம் தீர்க்கும் மருந்தினை, அதிகை மூதூர் அரசினை, ஐயாறு அமர்ந்த ஐயனை, விதியை புகழை வானோர்கள் வேண்டி தேடும் விளக்கினை, நெதியை ஞான கொழுந்தினை, நினைந்தேற்கு உள்ளம் நிறைந்தது. சிவபெருமான நினைச்சா உள்ள நிறைஞ்சிருமா? நமக்கு ஏதாவது குறை இருக்குதுன்னு வைங்க, அப்படியே கண்ணை மூடி பெருமானை நினைச்சு பாருங்க. நான் திருவண்ணாமலையில பார்த்தனே சாமி இப்படி இருந்தாரு, தில்லையில பார்த்தனே எப்படி இருந்தாரு அப்படின்னு அந்த பெருமானை நீங்க நினைக்க பயிற்சி அப்படியே பழகி நினைக்க பார்த்துங்க. நம்ம கிட்ட எவ்வளவு குறை இருந்தாலும் என்ன ஆயிடுங்க, உள்ளத்துல எல்லாமே நிறையாயிடும். ஆஹா அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒரு குறையா அப்படின்றோம். குறையே நினைச்சிட்டு இருந்தோம்னா, அட ஏங்க நீங்க வேற, எனக்கு குறைங்கிற நீங்க வேற, அந்த கோயிலுக்கு வரலையா, இதை பண்ணலையா, அதை பண்ண, குறைய நினைக்க கூடாது. பெருமான் நிறைவானவன், அவனை நினைச்சா என்ன ஆயிடும், நிறைந்துடும் உள்ளம். உள்ளத்துல இருக்கிறதுல என்ன ஆயிடும், போயிடும். உள்ளத்தில் அவன் நிறைஞ்சிருவான். மதியம் கண்ணி ஞாயிறு, இந்த திங்கள் அப்படின்னு கூடிய சந்திரனை தலையில் சூடக்கூடிய மாலை, இந்த மாலையில தொடையல், பிணையல், கண்ணி, தாமம் அப்படின்னு உண்டு. முருகநாயனார் புராணத்துல 6 வகை சொல்றார் சேர்க்கல. அதுல கண்ணி அப்படிங்கிறது ஒரு மாலை வகை. இந்த சந்திரனை என்ன பண்ணிட்டார் சிவபெருமான், சடையில கன்னி மாலைன்னு சொல்ற மாதிரி அந்த மாலை வகையை வச்சு சூடிக்கிற மாதிரி சந்திரனை சூடிக்கிட்டாராம். மதியம் கண்ணி ஞாயிற்றை, உலகத்தை விளக்கக்கூடிய செங்கதிரவன் போல இருக்கக்கூடிய பெருமான். மயக்கம் தீர்க்கும் மருந்து, மருந்துன்னு முன்னையே சொன்னோம். இங்க மருந்துன்னு சிவபெருமான சொல்றாருன்னா, பிறவிக்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தா 3 மலம். நம்ம ஏன் உடம்பு எடுத்திருக்கிறோம் அப்படின்னா 3 மலங்கள் தான். அதனாலதான் அந்த உடம்பு எடுத்துக்கிறோம். 1 ஆணவ மலம், 2 கண்ம மலம், மாயா மலம். ஆணவ மலத்தை சார்ந்து இருப்பதனால விருப்பு வெறுப்புகளின் காரணமாக நாம் செய்யக்கூடிய செயல்கள் வினையாக சேருகிறது. அந்த வினையை நாம் அனுபவிப்பதற்காக இறைவன் மாயாமலத்திலிருந்து என்ன பண்றான், உடம்ப படைச்சு தரான். இப்ப பிறவிக்கு அடிப்படை 3 மலங்கள். அந்த 3 மலங்களையும் மும்மல கலக்கத்தையும் தீர்ப்பது இந்த மயக்கம் என்பது 3 மலங்கள் செய்யக்கூடிய அந்த மயக்கத்தை தீர்க்கக்கூடிய மருந்து சிவபெருமான். அதிகை மூதூர் அரசு, திருவதியைய தொன்மையான நகர்னர். அரசுனா ஆள்பவன். நம்ம பெருமான் சிவபெருமான்னா யாருன்னா அவன் ஆள்பவன், அரசு அப்படின்னு. ஆனா அந்த அரசு தான் நம்ம அப்பர் சுவாமிக்கு அரசுன்னு பட்டம் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா இவர் எப்படி பாடி இருப்பாருன்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்பர் சாமி சிவபெருமான அரசுன்னு பாடுறாரு. ஆனா சிவபெருமான் நம்முடைய அப்பர் சாமியே அரசுங்கிறார். பாருங்க எவ்வளவு கருணை, பாருங்க அப்பர் சாமிக்கு எவ்வளவு அன்பு இருக்கணும், சிவபெருமானுக்கு அப்பர் சாமி மேல எவ்வளவு அன்பு இருக்கணும். அன்பு இல்லாம வராது. நம்ம வார்த்தை சொல்லிடுவோமா? நம்ம வீட்டு குழந்தைங்களை பொண்ணே மணியே வைரமே அப்படிம்போம், எல்லாத்தையுமே கொஞ்சிடுவோம். ஆனா சிவபெருமானுக்கு எல்லாமே, எல்லா உயிர்களும். அதனால சாமி இப்படி அரசுனார். அப்பர் சாமி பாடுறாரு, அரசினை
ஐயார் அமர்ந்த ஐயன். ஐயன்னா முதல்வன், அவன்தான் எல்லாருக்கும் முதல்வன். முன்னவனே முன்னின்றார் அப்படின்னு பாருங்க. முன்னவன் அப்படின்னா சிவபெருமான். விதியை, விதினா வேத விதியாக இருப்பவன். புகழ், புகழாக இருப்பவன். புகழ் மணிவாசகர் பாடினார், புகழே பெரிய பதம் எனக்கு புராண நீ தந்து அருளாதே. எல்லாரும் சாமிகிட்ட போய் அருள்னு கேட்பாங்க. மாணிக்கவாசகர் என்ன கேட்டாரு? நீ தந்து அருளாதே அப்படின்னு கேட்கிறார். ஏன் சாமி, எனக்கு நீ கொடுத்துட்ட அதே போதும். என்ன கொடுத்தேன்? புகழே பெரிய பதம். என்ன அப்படின்னா, புகழ் என்பதற்கு இறைவனுடைய பொருள் சேர் புகழ் என்று அர்த்தம். அப்படின்னா எல்லா புகழும் தன்பால் சேரக்கூடிய மெய்ப்பொருளாக இருப்பவன் சிவபெருமான். அதான் அவனை புகழ் அப்படின்னு பாடு. புகழை வானோர்கள் வேண்டி தேடும் விளக்கினை. தேவ உலகத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள் எல்லாம் தேடக்கூடிய விளக்காக இருப்பவன். நிதி, நீதி தான் இங்க மருவி வந்திருக்குது. நிதின்னு, நிதி, நிதிங்கிறதுக்கு நிதி, நிதி செல்வம். ஆனா அவன் மணிவாசகர் பாடுறார் இல்லையா, அருள் நிதி தர வரும். அப்ப நிதினா என்ன பொருள்? அருளாகிய நிதியை தரக்கூடிய பெருமான். ஞான கொழுந்தினை. அந்த ஞான கொழுந்து அப்படின்னா நம்ம நம்ம சைவ சித்தாந்தத்தில் சொல்லணும்னா, இந்த உயிரானது நமக்கு இந்த கேவலம் அப்படிங்கிற நிலையிலிருந்து நமக்கு 5 நிலை சொல்லுவாங்க. அதுல நமக்கு துரியம், துரியாதீதம்னு 2 நிலை சொல்லுவாங்க. அந்த நிலையில் அனுபவிக்கக்கூடியவன். அதனால கொழுந்து போல இருப்போம். அப்புறம் கொழுந்துனா அங்கதான் வளர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அடுத்த நிலைக்கு வர 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 அந்த பெருமான் அப்படி நம்ம மூலாதாரத்திலிருந்து அப்படியே எழுந்து சுவாதித்தானம், மணிப்பூரகம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த புருவமத்திக்கு வந்து அப்படி அந்த பெருமானை நினைக்கிறது. அந்த அந்த படிநிலை, அதுல அந்த படிநிலையில துவக்கமா இருக்கு கொழுந்து நிலைம்பாங்க. அதனால சிவக்கொழுந்து. அப்படி உயிருக்குள்ள பெருமானை அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலையில் உணர்ந்து 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது அந்த கொழுந்து தளிராகி தளிர் இலையாகி அப்படியே வளரும் அந்த நிலை. இல்ல, சிவ கொழுந்துங்கிறது நிலைங்கயா. அதாவது சைவ சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது நமக்கு அனாதி கேவல நிலையில இருந்து உயிரானது கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு படிநிலைக்கு வரும். அதுக்கப்புறமா வந்து தனக்கு இந்த உபகாரத்தை செய்தது பெருமான்னு தெரியாம தனத்தான் என்று வந்து நிற்கும். அதாவது பாச கருவிகள், அதனால பெற்ற அறிவு பாச அறிவு, அதையே பிடித்து கொண்டு கேவலத்துல கிடக்கும். கேவலம்னா நீங்க இந்த புருவ மத்தியில் இருக்கிறப்ப மொத்தம் இத்தனை கருவிகள் செயல்படணும் சைவ சித்தாந்தத்தில் இருக்குது. அதெல்லாம் போனா சைவ சித்தாந்த பாடமாயிடும். அந்த கருவிகள் அப்புறம் அடுத்தது நம்முடைய உயிரானது கீழே இறங்கும். எங்க? தொண்டைக்குழிக்கு வரும். அப்ப நமக்கு சில கருவிகள்லாம் அங்கேயே டிராப் பண்ணிடும், அங்கேயே நின்றுடும். இங்க வர்றப்ப அங்க கொஞ்சம் நின்றுடும். அப்படி கீழே வர்றப்ப கடைசி என்ன இருக்கும் நமக்கு? ஆமா, நமக்கு புருடன்கிற தத்துவம் அது மட்டும்தான் இருக்கும், பிராணவாயு அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் காலையில் நம்ம தூங்கி எழுறப்ப என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா மேலே வர வர அந்தந்த கருவிகள் கூடும். புருவமத்திக்கு வர்றப்ப நமக்கு 36 தத்துவங்கள் தாத்துவிகங்கள்லாம் இருந்து நாம் அறியக்கூடிய நிலை நாம் இருக்கும். கண்ணால பார்ப்பது, காதால் கேட்பதெல்லாம் நிகழுவது இந்த நிலை. இப்படி நாம நாளும் நாளும் கேவலத்துக்கு போயிட்டு போயிட்டு வரோம். அதை நமக்கு ஒரு பேருறக்கம், உறக்கம், சொப்பனம், சுளுத்தி இப்படிலாம் சொல்றேன் சைவ சித்தாந்தம். இப்படி பல நாள் நாம கேவலத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் ஒரு பக்குவம் வாய்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது? அட, இந்த கண்ணால பார்க்கறது, இந்த கண்ணுங்கிறது நாம பார்த்து அறிவதற்குரிய கருவி மட்டும்தான். அதுக்கு முன்ன என்ன நினைச்சிருப்போம்? கண்ணால பார்த்தங்க, கண்ணால பார்த்தங்க, காதால கேட்டங்க, காதால கேட்டங்க. அப்ப ஒரு நாள் நமக்கு பக்குவம் வாய்க்கும் பொழுது பாச அறிவிலிருந்து கண்ணால பார்த்தேன் காதால கேட்டங்கிறது பாச அறிவு. காது இருக்கிறதுனாலதான் காது தான் கேட்டுச்சு. அடுத்து பசு அறிவு வாய்க்கும். பசு அறிவுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கண் என்ற கருவி, அதில் அதை கொண்டு நான் அறிந்தேன் அப்படின்னு ஆன்மா தன்னை உணரும். கண்ணுனால இல்ல, இந்த கண் பார்ப்பதற்கு துணை செய்யக்கூடிய ஒரு கருவி.
இந்த கண்ணு தான் பார்க்கும்னா கண்ணை கழட்டி தனியா வச்சா பார்க்குமா? பார்க்காது. அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு வரும். வந்த உடனே நமக்கு பசு அறிவு வேலை செய்யும். அங்க ஒரு ஏற்றம் இறக்கம் நமக்கு. அதான் நமக்கு மேலாள் அவத்தை கீழாள் அவத்தைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் அங்கே சித்தாந்தத்தில் கேட்டுங்க, விரிவாக கேட்டிருப்பீங்க. சிவப்பிரகாசத்தில் வரும், இனிமேல் கேட்பீங்க. அது அந்த மேலாளவத்தை கீழாளவத்தைன்னு வரும். அப்போ அதை அந்த பசு அறிவில் பயணப்படுவோம். பசு அறிவில் பயணப்படப்போ அங்கே என்ன சிக்கல்னா, தான் அப்படிங்கிற நிலை அப்படின்னா அந்த ஆன்மா நான் தான், நான் அறிகிறேன், எனது அப்படின்னு வரும். அதுல ஒரு நிலை வரும் பொழுது திருவருள் இதெல்லாம் செய்யுதுன்னு தெரியும். ஆனா அறிவு என்ன நினைக்கும்? திருவருளை தனக்கு ஒரு கருவியாக கொண்டும். அதுதான் ஒரு நிலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணு காது மூக்கு இப்படிலாம் இருக்கிற கருவி போல திருவருளும் எனக்கு கருவி, நான் திருவருளை கொண்டு செய்கின்றேன்னு அறிவு நிற்கும். இதெல்லாம் அந்த நிலையில நடக்கும். அதை தாண்டி இல்ல இல்ல என்னால ஒன்றும் கிடையாது, திருவருள் தான் எல்லாவற்றையும் செய்வதுங்கிற உணர்வு வருது பாருங்க, அதுக்கு பேரு தான் கொழுந்து. அதான் இங்க சொல்றாங்க ஞான கொழுந்து. ஞானம் என்பது கொழுந்து போல ஒரு செடி இருக்குதுன்னு வைங்க, கொழுந்து அப்படின்னா முளைக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்னைக்கு நம்ம அறிவுல எல்லாம் திருவருளாலத்தான் நடக்குது அப்படின்னு உணர்வு வருதோ அதைத்தான் என்னன்னு சொல்லியிருக்கிறாரு, கொழுந்துனார். அதை யார் செய்யணும்? பெருமான் தான் உணர்த்துவோம். அதனால அந்த ஞான கொழுந்தாக இருக்கக்கூடிய பெருமானை நினைந்தவர்களுக்கு உள்ளம் நிறைந்தது அப்படின்னு. அடுத்து சொன்னார், புறம்பயத்து எம் முத்தினை புகழூர் இலங்கு பொன்னினை உரந்தை ஓங்கு சிராப்பள்ளி உலகம் விளக்கு ஞாயிற்றை கரங்கு மருவி கழுக்குன்றில் காண்பார் காணும் கண்ணானை அரஞ்சூல் அதிகை வீரட்டத்து அரிமானியத்தை அடைந்தேன். புறம்பயம் என்று சொல்லக்கூடிய தலத்தில் பெருமானை அப்பர் சாமி முத்துன்னு பாடுறார். அப்பண்ணி அம்மை நீல அருமையா பாடுறார். இப்பொன்னி இம்மணினி இம்முத்தும் நீனர். பெருமானை அப்படி அந்த உயர்வு கருதி பாடுவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நாம உலக பொருள்களிலேயே உழன்று கொண்டிருப்போம். இப்ப நமக்கு டக்குன்னு அதை சொன்னனுவீங்க, ஏங்கப்பா முத்துன்னு பாடி இருக்கிறாரு, முத்துனா எவ்வளவு அப்படின்னு நம்ம அதை ஆராயும் பொழுது, அந்த பொருளை பற்றிய ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதனுடைய உயர்வு தெரியும். அதுபோல அந்த பொருளை ஒப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா அந்த உயர்வு என்பது நாம் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்க்கிறோமே, அது உயர்வு கிடையாது. நம்ம தங்கம் தங்கம் நினைக்கிறோமே, தங்கம் எங்க கிடக்குது? உண்மை விளக்கத்துல சொல்றாரு, மண் தத்துவத்திலிருந்து கிடைக்கிறது தங்கம். அவ மண்ணுங்கிறது அழியக்கூடியது. ஐம்பூதங்கள் சொல்றோம் இல்லையா, தன்மாத்திரைகள் 10 தன்மாத்திரைகள்ல விடய தன்மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அதெல்லாம் ஒடுங்கக்கூடியது. ஆனா அதுல இருக்கக்கூடியதுக்கு நாம் அதுக்கு உயர்வு கருதி நிக்கிறோமே, ஒப்பு உயர்வு இல்லாதவன் சிவபெருமான். இப்ப நமக்கு இதெல்லாம் காட்டி தான் அங்க கொண்டு போக முடியும். நேரா சிவபெருமான் ரொம்ப உயர்ந்தவங்க, ஒரு பெருமை தெரியுமா? பெருமை உயர்வுனா தெரியாது. உயர்வும் பெருமையும் உடைய ஒன்றை நமக்கு காட்டினா டக்குன்னு என்ன பண்ணுவோம்? ஓ அப்படி சொல்லுங்க, இப்ப தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பெருமானை நம்முடைய பெருமக்கள் உலகியல் இருக்கக்கூடிய செல்வத்தை ஒப்பிட்டு முத்து பொன் வைரம்னு பார்க்கல. அவங்க அதையெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய பெருமானை உலகியலில் உயர்வாக கருதக்கூடியதை வைத்து காட்டினால் உயிர்கள் எளிதாக உணர்ந்து கொள்ள முடியுங்கிறதுக்காக என்ன பண்றாரு? புறம்பயத்தில் என் முத்தாக இருப்பவன், புகழூரில் பொன்னாக இருப்பவன். என்ன ஒரு பொருத்தம்! புகழூர்ல தான் நம்பி ஆரூரருக்கு செங்கல்ல என்னவா மாத்தினாரு? அவனே தங்கம். அவன் செங்கல்ல மட்டும் கிடையாது, உயிரையே பொன்னாக மாத்துறவன். இந்த உயிரையே பொன்னாக மாத்துறவன் இந்த கல்ல மாத்துறது பெரிய விஷயம் கிடையாது. புகழூர் இலங்கு பொன் உரந்தை ஓங்கு சிராப்பள்ளி. உரந்தைனா உறையூர். ஓங்கி இருக்கக்கூடிய சிராப்பள்ளி, பள்ளினா குன்று, உயர்ந்த குன்று. உலகம் விளக்கு ஞாயிற்றை. இந்த உலகம் விளக்கு ஞாயிறு அப்படிங்கிறது சோழர் குலத்திற்கு முதலாக இருக்கக்கூடியவன்.
உடம்பாக கொண்ட உயிர் அப்படின்னு அர்த்தம். உலகம் விளக்கு ஞாயிற்று. இப்போ நீங்கள் இந்த உலகம்னு சொல்கிறோமே, இந்த உலகம் இயங்குது அப்படின்னா இந்த உடம்பு இயங்குதுன்னு சொல்கிறோம்ல. இப்போ இந்த உடம்புக்கு இயங்குதுங்கிறதுக்கு காரணம் என்னன்னா உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். அதுபோல இந்த உலகம் இயங்குகின்றது என்றால் உலகம் இயங்குவதற்கு உயிராக இருப்பது சிவம். உயிர்னு சொல்றதுனால நம்ம ஆன்மான்னு அர்த்தம் இல்லை. எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம உடம்பு இயங்குதுன்னா உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். அதுபோல் உலகம் இயங்குதுன்னா சிவம் சிவத்தால் இயங்குகின்றது தான் ஞாயிற்றின். கரங்கு மருவி கழுக்குன்றில் காண்பார் காணும் கண்ணான். கண்ணுக்குள் கண்ணாக இருப்பவன் சிவபெருமான். அதனால காண்பார் காணும் கண்ணானை அப்பர் சாமி அறிமுகமா பாடுவார். திருவே என் செல்வமே, தேனே வானோர் செழுஞ்சுடரே, செழுஞ்சுடர் சோதி மிக்க என் உருவே, என் உறவே, உள்ளமே, ஊனே, ஊனின் உள்ளே திகழும் கண்ணே, கருமணியே, மணியாடு பாவாயின்னு உள்ள போறார். கண்ணுன்னு மட்டும் சொல்லல, கண்ணுல இருக்கக்கூடிய கருமணி, கருமணிக்கு உள்ள இருக்கக்கூடிய பாவைன்னு சொல்றது அதெல்லாம் நீதாம்பர். காண்பார் கண்ணும் கண். அரஞ்சூல் அதிகை வீரட்டத்து, ஏற்கனவே அதிகை பாடினார், மறுபடியும் சொல்றார். அறம் சூழ்ந்திருக்கக்கூடிய அதிகை வீரன். எங்கெல்லாம் அறம் செய்யப்படுகிறதோ அங்கு பெருமான் எழுந்தருள்வான். அதனாலதான் அவனுக்கு அறவிடைன்னு ஒண்ணு இருக்குது, மால்விடைன்னு ஒண்ணு இருக்குது. அப்ப அறவிடைனா அறத்தையே விடை. இந்த ஊழி காலத்தில் அறமே அது ஒடுங்கி விடாத இந்த அறம் விடையாக தாங்கி பெருமான் அங்க அமர்ந்து இருக்கிறான். வீரட்டத்து அரிமான், அரிமான்னா ஆண் சிங்கம் போல இருக்கக்கூடிய பெருமானை நான் அடைந்தேன். என்னை ஆட்கொண்டது அதிகை பெருமான்கிற குறிப்பை இங்க சொல்றார். அறம்ஜூல் அதிகை வீரட்டத்து அரிமான் ஏற்றை அடைந்தேன். நீங்க நம்முடைய பெருமக்கள் ஆட்கொண்ட பெருமானை என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. நீங்க ஞானசம்பந்த பெருமானை ஆட்கொண்டது தோணிபுரத்து ஈசன். அவரை நினைக்கிறப்பெல்லாம் சீர்காழியிலிருந்து சிவபெருமான் திருநெல்லை நாகியோட காட்சி கொடுப்பார். திருவேலைமலைக்கு போனீங்கன்னா பெருமானுக்கு பின்னால சாமி காட்சி இருக்கும், உருவ திருமேனி இருக்கும். வேதாரண்யம் போனீங்கன்னா அந்த மாதிரி நீங்க குறிப்பிட்ட தலங்கள்ல போனீங்கன்னா பெருமான் உமையம்மையோடு சிவலிங்கத்துக்கு பின்னால மூலஸ்தானத்துல சிவலிங்க திருமேனிக்கு பின்னால உருவத்திருமையுடன் இருப்பார். இது என்ன அர்த்தம்னா ஞானசம்பந்த பெருமானுக்கு அவர் தன்னை ஆட்கொண்ட பிரமபுரத்து பெருமானை நினைக்க போதெல்லாம் நீங்க வந்துடாத நானே வரேன்னு சிவபெருமான் என்ன பண்ணாரு? மதுரையில் இருந்தப்ப எல்லாம் வந்துட்டாங்க ஞானசம்பந்தரை பார்க்கறதுக்கு. சாமி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க ஊருக்கு வாங்க, ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டேங்கிற, வாங்கன்னு கேட்டார். சரி நாளைக்கு சொல்றேன்ட்டார் ஞானசம்பந்தர். வரேன்னு சொல்லல, வரலன்னு சொல்ல, இறைவன் திருவுளம் பார்க்கலாம், திருவருள் சொல்றேன் அப்படின்ட்டார். உடனே சாமி என்ன பண்ணாரு, இரவுல இவர் நாளைக்கு இது நான் வரேன்னு சொல்லி இவங்க கூட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு இரவுல என்ன சொன்னார், உனக்கு அங்கேயே காட்சி கொடுக்கறேன்னு சொல்லி சாமி காட்சி கொடுக்கிறார். எங்க சீர்காழியில எப்படி இருக்கிறாரோ அந்த காட்சி கொடுக்கிறார். இது போல அப்பர் சாமி இங்க அதிகை வீரட்டத்து பெருமான் தான் ஆட்கொண்டவர். அதனால நான் அடைந்தது யார? சிவபெருமானத்தான் அடைஞ்சாரு. ஆனா ஒவ்வொருவருக்கும் ஆட்கொண்ட பெருமான்னு இருப்பார். இப்ப என்னையெல்லாம் ஆட்கொண்டது எங்க சொக்கநாத பெருமான். அதனால அவரை மறக்க கூடாது. எங்க போனாலும் சொக்கநாத பெருமான, ஏன்னா அந்த சொக்கநாத பெருமான் இல்லைன்னு வைங்க எங்கேயோ குப்பையில கிடப்பேன் நான். அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் ஆட்கொண்ட பெருமான் இருப்பார். அந்த பெருமானை நம்ம வாழ்க்கையில எங்க போனாலும் சரி மறக்கூடாது. கைலாயத்துக்கே போனாலும் நான் போய் மங்கையர்க்கரசி பாடினேன், சொக்கநாத பெருமான பாடினேன். ஏன் அங்க காட்சி தந்தது சொக்கநாத பெருமான் தான். என்னை ஆண்டு கொண்டது. அப்பதான் ஞானசம்பந்தர் வரலாற்று சேக்கிலார் பெருமான் சொன்னது அங்கதான் அடியேன் உணர்ந்த வாய்ப்பு கிடைச்சது. அப்போ பெருமான் எப்படி பாருங்க கருணை செய்யறார். அதான் இங்க பாடுறார் அப்பர் சாமி. அரஞ்சூல் அதிகை வீரட்டத்து அரிமான் என்னை ஆட்கொண்ட சிங்கம், அரிமான் ஏறு ஆண் சிங்கம் போல. நீங்க திருவதிகை வீரட்டத்துல போய் சாமியை பார்த்தீங்கன்னா இங்க ஆணேருன்னு சொன்னதுக்கு விளக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சாமி அப்படி இருப்பார். அப்படியே கோலக்காவில் குருமணியை, குடமூக்கு உறையும் விடமணியை,
ஆலங்காட்டில் அந்தேனை அமரர் சென்னியாய் மலரை பாலில் திகழும் பைங்கனியை பராய்த்துறையும் பசும் பொன்னை சூளத்தானை துணையிலியை தோளை குளிரத் தொழுதேன். கோலக்கா ஞானசம்பந்த பெருமானுக்கு தாளம், பொன்னால தாளம் கொடுத்தார். அந்த கோலக்காவில் குருமணியாக இருப்பவன் சிவபெருமான் அங்க எப்படி இருக்கிறாரு? நீ மணிவாசக பெருமான் கீர்த்தி திருஅகவல் பாடியிருப்பார். தில்லையில தொடங்கி கைலையில முடிப்பார். தில்லை மூதூர் கைலை உயர்களவோனே அப்படின்னா ஒவ்வொரு தளத்திலும் பெருமான் எதுக்காக எழுந்தருளி இருக்கிறார்னு அங்க பாடுறார். திரு ஐயாரதனில் செய்வனாகியும் துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் புறம்பயம் அதனில் அப்படின்னு பாடிட்டே இருப்பார். அதுபோல இங்க சொன்னார் கோலக்காவில் குருமணி, குடமூக்கு உரையும் விடமணி, மணினா கண்டம், குடந்தை குடந்தை கீழ்கோட்டத்தில் குடமூக்கு போன்ற தலங்களில் எழுந்தருள் இருக்கக்கூடிய மணிகண்டன் அப்படின்னு பேர் சாமி. ஆலங்காட்டில் அந்தேன், காட்டுல தான் தேன் இருக்கும். ஆலங்காடு என்று சொல்லக்கூடிய அந்த ஆலங்காட்டில் உயிர்களுக்கு இன்பத்தை பயக்கக்கூடிய தேனாக இருப்பவன். அமரர் சென்னியாய் மலரை, தேவர்கள் எல்லாம் தலைமேல் சூடிக்கொள்ள விரும்பக்கூடிய அழகிய பூ சிவபெருமான். பூனா திருவடி. பாலில் திகழும் பைங்கனி, பால் போல பசிய சுவையுடைய பழம். பால் போல நல்ல அந்த பழம் எப்படி இருக்குமா? பசுமையுடைய சுவையுடைய பழம். பாலகன்னு சொல்லுவோம். பாலை வச்சு சொல்றோம் இல்லையா, பாலகன் அப்படின்னு சொல்றோம்ல. அதுபோல இந்த இடத்துல பைங்கனியை சொல்ல வந்தார். பால் திகழும், பாலில் திகழும் பைங்கனினர். பராய்த்துறையும் பசும் பொன்னை, திருப்பராய்த்துறையில பெருமானை பாடிய ஞானசம்பந்தர் செல்வம் மல்கிய செல்வர் பராய்த்துறை செல்வன் மேல் சிதையாதனன்னு பாடுறார். செல்வம் மல்கிய செல்வர் பராய்த்துறை செல்வன், எல்லா செல்வங்களையும் உடைய செல்வன் தான் சிவபெருமான். செல்வன்கிறதுக்கு என்ன அர்த்தம்? சிவபெருமான செல்வன் சொன்ன என்ன அர்த்தம்னா, அவங்கிட்ட இல்லாத செல்வம் எதுவுமே கிடையாது. எல்லா செல்வங்களையும் தன்னகத்தே கொண்டிருப்பவன். அதனால்தான் ஞானசம்பந்தர் பாடினாரு, செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. நீங்க அது வேணும் இது வேணும்னு தனித்தனியாலாம் கேட்காதீங்க, நம்ம மறந்து போயிடுவோம். சாமி உன்னையே கொடுத்துருன்னு கேட்டா, சிவபெருமான் எல்லா செல்வங்களையும் உடையவன், அவனையே நாம பெற்று விட்டா எல்லாம் நமக்கு தருபவன் அவன் தான். எல்லாமே அவன்கிட்ட இருக்குதே அப்படின்னு அர்த்தம். அதனால பராய்த்துறையும் பசும் பொன், சூளத்தான் சூளப்படை உடையவன், துணையிலி ஒப்பும் உயர்வும் இல்லாதவன், அந்த பெருமானை தோளை குளிரத் தொழுதேன் அப்படின்னார். தோளை தொழுதேன், அவனுடைய அந்த பெரும் கருணை திறத்தை நான் தொழுதேன், என் உள்ளம் குளிரத் தொழுதேன். பெருமானை வணங்கும் பொழுது அவனுடைய அந்த கருணையை நினைந்து வணங்கணும்னா நம்ம உள்ளம் குளிரும். சாமி இத்தனை கருணையை செஞ்சிருக்கிறையான்னு நினைச்சு வணங்கணும்னா நம்ம உள்ளம் குளிரும். மருகள் உரை மாணிக்கத்தை, வளஞ்சுளியின் மாலையை, கருகாவூரின் கற்பகத்தை, காண்டற்கரிய கதிரொளியை, பெருவேலூர் எம் பிறப்பிலியை, பேணுவார்கள் பிரிவரிய திருவாஞ்சியத்தியம் செல்வனை சிந்தையுள்ளே வைத்தேனே. மருகள், திருமருகள்ல இறைவனுக்கு மாணிக்க வண்ணன்னு பேர். மருகள் உரை மாணிக்கத்தை, வளஞ்சுளியின் மாலை, வளஞ்சுளியில தமிழ் மாலையை பூண்டு கொண்டவர் சிவபெருமான். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து அப்படின்னு பாடுறார்ல. முன்னை நீபுரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ் திரு வளஞ்சுளி வாணனை வாயார பண்ணி. வாயார பண்ணுதல்னா பாடுறது. நீங்க சிவபெருமானுக்கு ஒரு பதிகம் பாடுனீங்கன்னா சிவபெருமான் நீங்க ஒரு மாலை போட்டதா கருதி போட்டுக்குவார். அதனாலதான் வளஞ்சுளியின் மாலைனர். அப்ப மாலைனா மாலையை சூடிக்கொள்பவன் அர்த்தம்.
நாம மலர் வாங்கி மாலை கட்டி போடுறோம், அது காலையில போட்டா அடுத்த காலம் வரலும், அடுத்த காலம் வரலும் கூட இருக்குதா என்னன்னு தெரியல. இப்ப நாம இந்தாண்ட வந்த உடனே அந்த மாலை, நான் திருச்செந்தூர் போனப்ப பார்த்தேன், மாலை போட்டா எடுத்த அப்புறம் சரி, இப்ப எல்லாரும் மாலை கொண்டாடுறப்ப அவங்க என்ன பண்ண முடியும், அந்த மாலை எடுத்தா தான் அடுத்த பக்தர் கொடுக்குற மாலையை சாமிக்கு சூட்ட முடியும். ஆனா அங்க எந்த தலத்துக்கு போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் பெருமான் முன்பு நின்று ஒரு பதிகத்தை பண்ணோட பாடனீங்கன்னு வைங்க, சிவபெருமான் சூடிக்கிற மலரு என்னைக்குமே அது கழட்டாத மலர், அப்படியே அந்த மலர் மாலை சூடிக்கொள்வார். அது என்ன பேருங்க, அப்படியே வாங்கிக்குவார். அது என்னைக்குமே வாடாது சிவபெருமான்ட்டே இருக்கும். நீங்க எத்தனை பதிகம் பாடினீங்கன்னா அத்தனை மாலை. பதிக செஞ்சொல் மாலை சாற்றினார் அப்படின்னு தான் சேக்கிலார் பாடுறார். நீங்க பதிகம் பாடுறது இறைவனுக்கு பாமாலை சூட்டுவதாக அர்த்தம். அதான் இங்க சொன்னார், வளஞ்சுழியின் மாலையை கருகாவூரில் கற்பகத்தை கற்பகமாக இருப்பவன். ஏன் நற்பதத்தார், நற்பதமே ஞானமூர்த்தி நலம் சுடரே நால்வேதத்தப்பால் நின்ற சொற்பதத்தார் சொற்பதமும் கடந்து நின்ற சொலற்கரிய சூழலாய். இதுதான் சிவபெருமானுடைய தன்மை. சாமி நீங்க யார் தெரியுமா, சொலற்கரிய சூழல்ல இருப்பவன். ஆனா நிற்பதொத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலாவாத புலால் உடம்பு பூளை பூவாம் பிறவினர். திருநாளை போவார் புராணத்துல சேக்கிலார் சொல்றப்ப என்ன சொல்றாரு, நந்தனார் நாளைக்கு போவேன்னு சொல்லிட்டே இருந்தாராம். ஒரு நாள் என்ன நினைச்சாராம், நாளைக்கு என்கிறது எப்படி நிச்சயம், பூளை பூவை போல பிறவி. நீங்க அந்த பூளை பூனா அப்படியே காத்துல பறந்து போயிடும், ஆனா பிறவிங்கிறது அவ்வளவு நிலையானது, நீர்மேல் கோலம் போட்ட போல. அப்ப இந்த பிறவிங்கிறது நிலையில்லாதது, நாளைக்கு போவங்கிறது என்ன நிச்சயம்னு கிளம்பி தில்லைக்கு போயிட்டாராம். அப்ப சொல்றப்ப சேக்கிலார் சொன்னாரு, பூளை பூவாம் பிறவியினர். அதுபோல பெருமான் நிலையானவன், அழியாதவன், நித்த பொருளாக இருப்பவன். அந்த பெருமான் நிலாவாத புலால், நிலையில்லாத இந்த புலால் பொருந்திய உடம்பில் இடமாக கொண்டான். நிலாவாத புலாலுடம்பே புகுந்தின்ற என் கற்பகமேன்னு பாடினார். கற்பகம்னா நினைச்சத நினைச்ச மாதிரி நினைச்ச எப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்குமா, அதான் கற்பக விருட்சம். அதனால அந்த பெருமானை நீங்க உள்ளத்துல வச்சிட்டீங்கன்னா, நீங்க வாயை திறந்தெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்க. பேப்பர்ல எழுதி போடணும்னு அவசியம் இல்லை. பிரதோஷத்து கோயிலுக்கு போய் நந்தியம்பெருமான் காதல சொல்லணும்னு அவசியம் இல்லை. உள்ளத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நினைச்சா போதும், சிவபெருமான் கொடுத்துருவார். சிந்தையுள்ளே வைத்தேன் பேணுவார்கள் பிரிவறிய திருவாஞ்சியத்து பெருமானை, காண்பதற்கரிய கதிரொளியாக இருப்பவனை, பெருவேலூரில் உயிர்களின் பிறப்பை அறுக்கக்கூடிய பிறப்பு இல்லாதவனாக இருக்கக்கூடிய பெருமானை, எம் செல்வனை திருவாஞ்சியத்து செல்வனை. வாஞ்சியம் என்ற சொல்லின் பொருள் எனக்கு செல்வம், எனக்கு வாஞ்சியம், எனக்கு துணை, எனக்கு பற்று, எனக்கு செல்வம், எனக்கு பொருள், எனக்கு தலைவன், தாய், தந்தை எல்லாம் சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தை உடையவர்கள் பேணக்கூடிய பெருமானை என் சிந்தையுள் வைத்தேன்னார். அப்ப சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சுதான் பிரிவறிய அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள். அடுத்து சொன்னார், எழிலார் ராசசிங்கத்தை ராமேச்சுரத்தையும் எழில் ஏற்றை குழலார் கோதை வரைமார்பில் குற்றாலத்தையும் கூத்தனை நிழலார் சோலை நெடுங்களத்து நிலாய நித்தமனாலனை அழலார் வண்ணத்து அம்மானை அன்பில் அணைத்து வைத்தேன். சாமி என்ன பண்ணிட்டேன், புடிச்சிட்டேன். எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன். அம்மையே அப்பா எங்கெழுந்தருளுவது நீயே. சாமி உன்னை புடிச்சிட்டேன், நீ இனிமே என்ன விட்டு எங்கேயும் போக முடியாது அப்படின்னு மணிவாசகர் பாடுறார். இம்மையே உன்னை, இந்த பிறவியில எத்தனையோ பிறவியில விட்டுட்டேன், ஆனா நீங்க செஞ்ச கருணையினால இந்த பிறவியில என்ன பண்ணிட்டேன், புடிச்சிட்டேன். சிக்கன அது எப்படி,
சிக்கன பிடித்தேன். என் பிடியிலிருந்து நீயே அது என்ன பிடி? அதான் அன்பு எனும் பிடி. அன்பில் அணைத்து வைத்தேன். நீங்க இந்த இடத்துல இறைவனுடைய இந்த பாடல் பெற்ற தலங்களை பார்க்கும் பொழுது அன்பில் ஆலந்துறைன்னு ஒரு கோயில் இருக்குது. நீ அந்த தலமாவும் எடுத்துக்கலாம். இல்ல அன்பில் அணைத்து வை, என்னுடைய அன்பினால் பெருமானை நான் என்ன பண்ணிட்டேன், புடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். எழிலார் ராசசிங்கம், எழுச்சி உடைய ராசசிங்கம். அடுத்து ராமேச்சுரத்தம் எழிலேர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ராவணன் ராமனால் வெல்லப்பட்டான். அந்த ராவணனை வெல்வதற்கு முன்ன ராமனுக்கு இந்த விரல் என்ற அந்த வீரத்தை அருளி செய்தவன் ராமநாத பெருமான். தேடிமாள் செய்த கோயில் திருவி ராமேச்சுரத்தை நாடிவாள் நெஞ்சமே அப்படிம்பார். இப்ப ராமன் இலங்கைக்கு போறதுக்கு முன்ன பெருமானை வழிபட்டு அவன் அருளை பெற்று அதனால் விளைந்த வீரத்தினால் ராவணனை வென்றான். ராமேச்சுரத்தையும் எழில் ஏறுனர் குழலார் கோதை வரை. கோதைனா அம்மை. குற்றாலத்துல அம்மைக்கு பேரு குழல் வாய்மொழி. இந்த பதிகத்துல ஆனைக்காவில் அணங்குன்னு அகிலாண்டேஸ்வரிய சொன்னாரு. குற்றாலத்து குழலார் கோதை அப்படின்னு குழல் வாய்மொழி அம்மைய பாடினார். மலை போன்ற தன்னுடைய மார்பில் குழல்வாய்மொழி ஆகிய அம்மையை கொண்டவன் அர்த்தநாரீஸ்வர பெருமான். அப்படி கொண்டு குற்றாலத்தில் சித்திர சபையில் கூத்தாடி கொண்டிருக்கக்கூடிய கூத்தன். நிழலா சோலை நெடுங்களத்து நிலாய நித்தமணாளன், சிவமணாளன் நித்தமணாளனாக இருக்கக்கூடிய பெருமான். அழலார் வண்ணம் தீவண்ணத்து பெருமானை அன்பில் அணைத்து வைத்தேன். 8வது பாடல் சொன்னார். மாலை தோன்றும் வளர்மதியை மறைக்காட்டு உறையும் மணாளனை ஆலைக்கரும்பின் இன்சாற்றை அண்ணாமலையும் அண்ணலை சோலை துருத்தி நகர்மேய சுடரில் திகழும் துளக்கிளியை மேலை வானோர் பெருமானை விருப்பால் விழுங்கியிட்டேன். என்னுடைய விருப்பத்தினால சிவபெருமான அணைச்சன்னாரு. இப்ப என்ன சொல்லிட்டாரு? விழுங்கிட்டார். என்ன பண்ணாரு? விழுங்கிட்டன. மாலை தோன்றும் வளர்மதி, மாலையில் தோன்றக்கூடிய அந்த சந்திரனில் தன்மை வைத்திருக்கக்கூடிய பெருமான். மறைக்காட்டில் உறையும் மணாளன். அப்பர் சாமி மறைக்காட்டு பெருமானை அந்த தாண்டகம் முழுக்க மணாளன் பாடுகிறார். தூண்டு சுடரனைய சோதி கண்டாய், தொல்லமர சூளா மணிதான் கண்டாய், காண்டற்கரிய கடவுள் கண்டாய், கருதுவார்க்கு ஆற்ற எளியான் கண்டாய், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், மெய்நெறி கண்டாய், விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய், மறைக்காட்டு உறையும் மணாளன் தானே, வேண்டுவார் வேண்டுவதே ஈவான். ஆலைக்கரும்பின் இன்சாறு, ஒரு கரும்பு ஆலையில புளியக்கூடிய சாறு போல, ஆலைக்கரும்பின் இன்சாறு போல் அன்னிப்பான் கான்னு பாடினார். அண்ணாமலையில் அண்ணலாக தலைவனாக இருப்பவன். சோலை துருத்தி, ஏற்கனவே சொன்ன துருத்தி அது ஒரு துருத்தி. இப்ப சொல்றது திருத்துருத்தின்னு சொல்லக்கூடியது. முன்ன பூந்துருத்தி தனியா இருக்கு, திருத்துருத்தி தனியா இருக்கு. நமக்கு இந்த இடத்துல மறுபடியும் துருத்தி அப்படின்னு நமக்கு சொல்றாரு. திருத்துருத்தி அப்படின்னு அர்த்தம். சுடரில் திகழும் துளக்கிளி. இந்த சுடர் இருக்குதுல்ல, நாம விளக்கேத்தனம்னா அந்த சுடர் என்ன ஆகும்? ஆடும் காத்துக்கு. ஆனா துளங்காத சுடர், துளக்கு இல்லாத சுடர் யாருன்னா சிவபெருமான். அசைவர நின்ற பெருமான். மேலை வானோர் பெருமானை, வானுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மேலோர்களுக்கெல்லாம் பெருமான் என்று அவர்கள் கருதி இருக்கக்கூடிய அந்த பெருமானை நான் விழுங்கிவிட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உள்ளத்துல வச்சுட்டேன். சோற்றுத்துறையும் சோதியை, துருத்திமேய தூமணியை, ஆற்றில் பழனத்தம்மானை, ஆளவாயும் அருமணியை, மீட்டில் பொழிந்த நிமிர் தின்தோல் நெய்த்தானத்தையும் நிலாச்சுடரை, தோற்ற கடலை அடல் ஏற்றை தோலை குளிர தொழுதேன்னார். சோற்றுத்துறையும் சோதி, பெருமான் முடியிலுள்ள பிறை, அதை இங்க சொல்றார். சோற்றுத்துறையும்
சோதி அப்படின்னார். துருத்தி, திருப்பூந்துருத்தியில் தூமணியாக இருப்பவன். ஆற்றில் பழனத்து அம்மானை, திருவையாறு பழனம் போன்ற தலங்களில் இருக்கக்கூடிய பெருமான். ஆளவாயும் அருமணியை, ஆளவாய் மதுரையில மாணிக்கம் விற்ற மாணிக்கமாக சிவபெருமான் இருக்கிறார். அவரே மாணிக்கம். அந்த மாணிக்கம் திருவிளையாடல் 64 திருவிளையாடல், அதுல ஒண்ணு மாணிக்கம் விற்ற லீலை. இன்னைக்கு ஆவணி மூலம் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை. சொக்கநாத பெருமான் ஆவணி மூல திருநாள்ல தான் வந்திப்பாட்டிக்காக பிட்டை வாங்கி உண்டு, அந்த எவ்வளவு பிட்டு சாப்பிட்டாரோ அந்த வேலை செஞ்சார். பிட்டு நேர்பட மண் சுமந்த ஆளவாய்ன்னு சொல்றப்ப இன்னைக்கு நினைக்கணும், ஆவணி மூலம் சொக்கநாத பெருமான் 3 பேருக்காக, வந்திப்பாட்டிக்கு, மாணிக்க வாசகருக்கு, பாண்டியன் பரகதி பாண்டியர்க்கு, நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருளினான், வந்திக்கு அருளினான், மணிவாசகருக்கு அருளினான். அந்த நாள் இன்னைக்கு பிட்டுக்கு மண் சுமந்தான். மணிவாசகர் 2 இடங்களை பாடுறார். அப்படி மாணிக்கமாக இருக்கிற அவனே மாணிக்கம் விற்றான். நீற்றில் பொழிந்த நிமிர்த்துன் தோல், அப்படியே அவனுடைய அந்த உடம்பு, அந்த தோல்ல திருநீரு பொழிந்து இருக்குதான். சிவபெருமான் திருமேனியில திருநீரு பொழிந்து இருக்குது. நாம திருநீரு பொலிவா பூசணும், குறைய குறைய திருநீரை. ஏன் சிவபெருமான் திருமேனியில் தோல்ல நீர் பொழிந்து இருக்குது, விளங்கி இருக்குதுன்னு அர்த்தம். நெய்த்தானத்தையும் நிலாச்சுடர், நெய் ஒளி போல நிலா ஒளி, நெய்த்தானத்து என் நிலாச்சுடர். தோற்றக்கடலை, தோற்றத்தை உடைய சிவானந்தன், சிவானந்தத்தை தரக்கூடிய பெருமான். அடல் ஏற்றை, அடல் போற சீறி பாயக்கூடிய ஏறு காளை வாகனத்தை உடையவன். அந்த பெருமானை தோளை குளிரத் தொழுதேன், நான் உள்ளம் குளிரத் தொழுதேன். அடுத்து சொன்னார், புத்தூர் உறையும் புனிதனை, பூவனத்தையும் போரேற்றை, வித்தாய் மிழலை முளைத்தானை, வேள்விக்குடியம் வேதியனை, பொய்த்தார் புறம் ஊன்றி எரித்தானை, பொதியின் மேய புராணனை, வைத்தேன் எந்தன் மனத்துள்ளே மாத்தூர் மேய மருந்தையேனர். புத்தூர் என்று சொல்லக்கூடிய தலத்தில் உறையக்கூடிய புனிதனாக விளங்குபவன், திருப்பூவனத்தில் போரேராக இருப்பவன், வித்தாய் மிழலை முளைத்தவன், திருவேலிமலையில வித்தாக முளைத்திருந்திருப்பவன், வேள்விக்குடி வேதியன், வேள்விக்கு வேத முதலாக இருக்கக்கூடிய பெருமான், புனிதன், அறிவறிய நுண்பொருள் ஆயனவன் புனிதன், பொய்த்தார் புறம், பொய் நெறியில் ஒழுகியவர்களுடைய முப்புறங்களை எரித்தவன், பொதியின் மேய புராணன், புராணன தொன்மையானவன். அந்த பெருமானை எந்தன் மனத்துள்ளே வைத்தேன், மாத்தூரில் மருந்தாக, நிலை பெற்ற பாவம், நிலை பெற்றிருக்கக்கூடிய பாவம், பிறவிதோறும் வினை, அதை நுகர வேண்டும் என்று, அதை நம்ம சஞ்சீத வினை என்று சொல்லக்கூடிய நிலையில் மண்ணி இருக்கக்கூடிய பாவத்தை தீர்க்கும் மருந்து சிவபெருமான். நிறைவா சொன்னாரு, முந்தி தானே முளைத்தானே, மூரி வெள்ளேறு ஊர்ந்தானே, அந்தி செவ்வான் படியானே, அரக்கன் ஆற்றல் அளித்தானே, சிந்தை வெள்ள புனலாட்டி, செஞ்சொல் மாலை அடி சேர்த்தி, எந்தை பெம்மான் என் எம்மான் என்பார் பாவநாசமே. முளைத்தானே எல்லாருக்கும் முன்னே தோன்றின்னு தாண்டகம். முந்தி தானே முளைத்தான். சிவபெருமான் யாருங்க? அவன்தான் முதல்வன், அவன்தான் முன்ன முளைத்தவன். அப்படின்னா அவன்தான் இருக்கிறவன், அவனுக்கு அப்புறம் தான் எல்லாம். அதனால தானே முந்தி தானே முளைத்தவன், எல்லாருக்கும் முன்னே தோன்றியவன் அர்த்தம்.
மேலோர்க்கும் மேலாக முதல்வனாக இருப்பவன். மூரி வெள்ளேறு ஊர்ந்தான். முதிரி வெள்ளேறு என்ற முதிர்ந்த வெள்ளை ஏறு என்று சொல்லக்கூடிய அந்த காளையை ஊர்ந்திருப்பவன். அந்தி செவ்வான் படியான். படினா பிரதி. எப்படி இருக்கிறான் சிவபெருமான்? இப்படி மாலை நேரத்துல அந்திவானம் எப்படி இருக்கும்? செவச்சவன். அது போல பெருமான் மேனி. ஆனா உண்மையில அவனுக்கு படிதான் இல்லா பரம்பரன் மணிவாசகர் பாடுறார். ஆனா இங்க படியான்னு என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல படியான்னா பவளப்படியான், அந்தி செவ்வான் படியான் அப்படின்னு தான் சொல்லுவார். வெறும் படியான்னு சொல்ல மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? செக்கச்செவந்த வானத்தை போன்ற நிறமுடையவன், பவளத்தை போன்ற நிறமுடையவன் அர்த்தம். அரக்கன் ஆற்றல் அளித்தவன், கையிலையை பெயர்த்து எடுத்த ராவணனுடைய ஆற்றலை அளித்தவன் அந்த பெருமானை இங்க 10வது பாட்டுல சொல்லிட்டார, கடைசி பாட்டுல சொல்லிட்டார். அரக்கன் ஆற்றல் அளித்தான் அப்படின்னா பெருமானுடைய கருணை. அந்த பெருமானுடைய கருணையை நினைந்து கருணையை நினைக்கத்தான் அந்த பெருமான் பேரை கேட்கிறப்பையும் அவனை பார்க்கறப்பையும் அவனை சொல்றப்பையும் உள்ளம் என்ன ஆகும்? உருகும். சிந்தை வெள்ள புனலாட்டி காயமே கோயிலாக, கடிமணம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மன மணிலிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி, மறவாமையால் தான் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி, உறவாதி தனை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி, இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் ஆட்டி. இங்க திருமஞ்சனங்கிறது என்ன? அவனை மறக்காம இருக்கக்கூடிய அந்த உள்ளம் இருக்குது பாருங்க, அந்த மறவாமை தான் அந்த கோயில்னு பண்ண ஆனந்தம். அதை மறக்காம இருக்கிறதுனால நமக்கு உள்ளத்தில் எழுகிற ஆனந்தம் தான் பெருமானுக்கு திருமஞ்சன நீர். ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் இங்க சொன்னாரு. சிந்தையில் அவனை உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் என்ற வெள்ளத்தினால், அந்த ஆனந்தமாகிய வெள்ளத்தின் புனலினால் அவனுக்கு மஞ்சனம் ஆட்டி, செஞ்சொல் மாலை அடி சேர்த்தி, அவன் திருவடிக்கு தமிழ் சொல் மாலைகளை சேர்த்தி, எந்தை பெம்மான், எந்தையே என் இறைவனே என் தலைவனே என்று யாரெல்லாம் திருப்பதியங்களை அவன் திருவடிக்கு விண்ணப்பித்து அவனை உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தினால் திளைக்கிறார்களோ அவர்கள் பாவம் நாசம், தீவினைகள் அழியும். இப்ப வினையை அழியறதுக்கு ஒரே வழி, உள்ளத்தில் பெருமானை வைத்து மறக்காம இருக்கணும், இணைந்து கொண்டே இருக்கணும். செஞ்சொல் மாலைகளை அவன் மறக்காம இருக்கணும். என்ன பண்ணணும்? சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல், தினமும் சாமிக்கு பூவும் நேரும் கொண்டு பூசை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பதிகங்களை பன்னொன்ற இசை, தமிழோடு இசைப்பாடல் மறக்காம பாடிக்கிட்டே இருந்தா நம்முடைய பாவம் நாசமாகிவிடும் என்று அப்பர் சாமிகள் அருளியிருக்கிறார். நாமும் அந்த பெருமானை முத்தாக, மணியாக, பொன்னாக, கற்பகமாக, கட்டியாக, கரும்பின் சாராக, தேனாக, அமுதமாக இருக்கக்கூடிய பெருமானை நாமும் உள்ளத்துல வைத்து தொழுது நம் பாவத்தை, தீவினைகளை எல்லாம் நீக்கிக் கொள்ளலாம் என்ற சிந்தனையோடு இந்த பதிக சிந்தனையை நிறைவு செய்து, அடுத்து திருமந்திரத்தில் 2 பாடல்கள், பக்கம் 30ல 2